ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை எலும்பி நிற்கலாமா? ஆமென். நீங்க வீடுகள்ல இருந்தா முடிந்தா எலும்பி நின்று கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையோட ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க போறோம். ஆண்டோட வரவேற்க போறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டோடைய பிரசனத்துக்கு நேராக கடந்து வரலாமா? நம்ம பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு காரியங்கள் நம்ம சிந்தனைகள் இருக்கலாம், இருதயங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டோடைய சமூகத்துல மாத்திரம்தான் இன்பம், அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறவங்களாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கலாமா? இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய அளவில்லாத பிரசனம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா உங்க வீடுகளுக்குள்ளேயும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பிரசனம் இடங்கி வரும். அதை விசுவாசிக்கிறவங்க அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து, இயேசுவே உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள எங்க நடுவுல நீங்க அசைவாடணும், எங்க நடுவுல நீங்க வாசம் பண்ணணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிகள்ல பிரியப்படுகிற தெய்வம் நம்ம நடுவுல இருக்கிறார். துதிகள்ல வாசம் பண்ணுகிற தெய்வம் நமக்குள்ள வசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆமென். நம்ம கூட உலாவுகிற தெய்வம். கொஞ்சம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே இயேசுவே தொழுகிறோம். இயேசுவே சொல்லலாமா? உமக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எங்க நடுவுல நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா கடந்து வருவோமா? பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து அசைவாடுங்கள். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அவங்க நடுவுல நான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
ஆராதனை, உமக்கே ஆராதனை, என்றும் ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். அவருக்கே நம்முடைய ஆராதனை, அவருக்கே நம்முடைய ஸ்தோத்திரங்கள், துதி பலிகள். ஆமென், ஆமென், ஆமென்.